என்னது இந்திய ரயில்வே துறையில 104 கோடி மாயமா? இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் ஒரு ஆர்டிஐல கேட்ட கேள்விக்கு ஆர்டிஐ கொடுத்த பதில் தான் இது. அதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொரோனா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனைவருக்கும் ரயில்வேல, அதுவும் குறிப்பா ஏசி கோச்ல பெட்ஷீட்டு, தலகாணி, அந்த கவர் எல்லாமே ரயில்வே டிபார்ட்மெண்ட் அந்த ஏசி கோச்ல இருக்கிறவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2022 காலத்துக்கு பிறகு அதுல மிகப்பெரிய ஒரு திருட்டு நடந்துட்டு இருக்குது. அதுதான் வந்து இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1.27 கோடி பெட்ஷீட், தலகாணி, அப்புறம் அந்த கவர் டோட்டலா காணாம போயிட்டு இருக்குது. இதோட ஒர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 104 கோடி. 2022 கிட்டத்தட்ட இந்த திருட்டு சதவீதம் கம்மியா இருந்துச்சு. ஆனா 2026 தற்போதைய நிலவரப்படி 56% இது அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஐ தகவல் சொல்லுது. ஏசி கோச்ல பயணம் பண்றவங்க மேக்சிமம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 செலவு பண்ணி வரவங்க தான். ஆனா நம்மளோட பொருள்ல அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஈடுபாடுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 1000 பேர் பயணம் செய்யற இடத்துல ஒருத்தர் அந்த பெட்ஷீட்டையோ இல்ல அந்த தலைவாணி கவரையோ தங்களோட பையில வச்சு எடுத்துட்டு போறதா அந்த ஆர்டிஐ தகவல் சொல்லுது. இதனால பாதிக்கப்படுறது யாரு? எவனோ திருடுறதுக்கு அங்க வேலைக்கு வர ஊழியர்கள்லாம் அந்த பணத்தை கட்டுறாங்க. ஏன்னு சொல்றேன்னா அந்த அந்த கண்காணிப்பு வேலையை, அதாவது அந்த பெட்ஷீட் கொடுக்கறதாகட்டும் திரும்ப பெறதாகட்டும், அதுக்குன்னு தனியா பிரைவேட்டா ஏஜென்சி வச்சு அதை அப்படிதான் கவர்மெண்ட் அதை ரன் பண்ணிருக்காங்க. அந்த ஊழியர்கள், அதாவது அந்த அட்டண்டன்ட், அந்த கோச்சோட அட்டண்டன்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செஞ்சாதான் அவருக்கு ஒரு 700 ரூபாய் சம்பளம். அந்த இழப்பை ஈடு கட்டுறதுக்காக அந்த பிரைவேட் ஏஜென்சி என்ன பண்றாங்கன்னா இவங்களோட சம்பளத்தை கை வைக்கிறாங்க. வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார், இது உங்கள் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடி பார்த்திருப்போம். அந்த மாதிரி பொது சொத்து எல்லாம் நம்ம சொத்து தான். ஆனா அது தனிப்பட்ட ஒருத்தரோட சொத்தா மாற்றுறதுக்கு எந்த இதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. இது வந்து பொதுமக்களாகிய நாம தான் புரிஞ்சுக்கணும். குறிப்பா அந்த ஏசி கோச்சில் பயணம் பண்ற சிலர், அந்த திருட்டுல ஈடுபடுற சிலர் அதை புரிஞ்சுக்கிட்டா சில ஏழைகள் வயிற்றுல அடிக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்க தான் புரிஞ்சுக்கணும். இதை எப்படி தடுக்கலாங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க.